யாருமா அவரு? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கியோ? யாரு என்னன்னே தெரியலப்பா. 2 மாசத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு. தூக்க கூட நாதி இல்ல. நாங்க தான் தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்த்தோம். அவருடைய சொந்தம் பந்தம் குடும்பம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கலான்னு பார்த்தா அது கண்ணு முழிக்கவே 15 நாள் ஆச்சு. கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் இங்கேயே வேலைக்கு வச்சுக்கிட்டோம். அவர் பேர் என்னம்மா? அதான் சொல்றேனே, அதுக்கு எதுவும் ஞாபகம் இல்லப்பா. ஏதாவது சொல்லியிருந்தா அவங்க குடும்பத்தோட சேர்த்திருப்போமே. அவருக்கு பேரு கூடவா ஞாபகம் இல்ல? ஆமாப்பா, நாங்களும் எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டோம். பேந்த பேந்த முழிக்குதே தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்குது. நாங்க நல்ல தம்பின்னு கூப்பிடுறோம். எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு? அந்த ஏரியா சுத்தி விசாரிச்சு பாத்துருக்கலாம்ல. நாங்க விசாரிச்சோம், யாருமே எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை நாளைக்கு இவர் உங்க கூட வச்சு பாத்துக்குவீங்க? அம்மா, இதுல தெரியல. கொஞ்சம் உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்குப்பா. நல்ல தம்பி, எதுவும் ஞாபகம் இல்லைன்னா பழசெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் சொல்லி கொடுத்த சமையல கரெக்டா பண்றப்பா. எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. உங்களுக்கு சாம்பார் ஊத்துட்டுமா? ஊத்துங்க. என்னம்மா, யார் என்னன்னே தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து கூட வச்சிருக்கீங்களா? அதனால ஏதாவது வில்லங்க வந்துருச்சுன்னா? என்னப்பா வில்லங்க வந்துற போது? மனுஷன் நம்பர் தானப்பா வாழ்க்கை. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து ஒருவேளை அவரு தப்பான ஆளா இருந்தா? முதல்ல அது முகத்தை பாரு. அது கெட்டவன் சொல்ல முடியுமா? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? அது விரும்புற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், இல்ல ஞாபகம் வந்து வீட்டுக்கு போனாலும் போகட்டும். என்னமோ சொல்ற, நீங்க போய் பாத்துக்கோமா. வச்சிருங்க. போங்க, அங்க போய் கை கழுவிக்கீங்க. ஆள் எப்படின்னு தெரியல, ஆனா தேனி மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்யுது. யாரு பெத்த பிள்ளையோ, எப்படி வாழ்ந்த மனுஷனோ, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நம்ம கிட்ட கஷ்டப்படுது. கடவுள் கண்டிப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு வழியை பண்ணுவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. ம்